வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்திப்பிரகத்வாராகி அம்பியின் அருளாசியோடு ஆவணி மாதத்தில் மகர ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மகர ராசிக்காரங்களை, இந்த மாதத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய தரிசனம், அல்லது சித்தபுருஷர்கள் சமாதி கொண்ட கோவில், அது முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி. முருகன் கோவில்னால் பழனி போகச்சித்தர், மருதமலை போகலாம், பாம்பாட்டி சித்தர், இப்படியெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடும் அனுக்கிரக ஆசீர்வாதமும் கிடைக்கணும் பரிபூர்ணமாக. உங்களுடைய ராசிநாதன் என்னவாயிருக்கார் அப்படின்னா, வக்கரம் பெற்று ரிவேர்ஸ் ஆயிட்டார். பணவரவு, தனவரவு இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆனால் உங்களுடைய உடல்நிலைகள் ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்பப்போ உங்களுக்குள்ளேயே உடல்நிலைகள் இனம் புரியாத பிரச்சனைகள், என்னன்னே தெரியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்காக மற்றவங்ககிட்ட உருன்னு இருப்பீங்க. கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதுக்காக சித்தர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, சாந்த சொரூபமாக மாற வேண்டுமென்றால் சித்தர்களுடைய அனுக்கிரகம் தேவை. அதே போல் உங்களுடைய உக்ரம் தணியணும்னா அவங்க தான் பௌர்ணமி காலத்திலையும் அமாவாசை காலத்திலையும் தணிப்பாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் திருவோணம், அவிட்டம், உத்ராடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கூட போகலாம். என்னங்க ஐயா, அந்த மாதிரி எங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போனால் அது 1 நாள் 2 நாளினுடைய பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி பயன்படலைன்னா அடுத்த மாதத்துக்கு பயன்படும். ஏன்னா அடுத்த மாதத்து வரைக்கும் இன்னும் வக்கரமாக தான் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் பெற்றால் உள்ள உஷ்ணாதிக்கம் அந்த ஜாதகருடைய மகர ராசிக்காரர்களுடைய உள்ளம், உடல் இவையெல்லாம் உஷ்ணாதிக்கம் அதிகமாக இருக்கும். இனம் புரியாத பிரச்சனைகள், எதற்கு கோபம் வருகிறது என்று அர்த்தமே இல்லாத கோபம், அர்த்தமே இல்லாத பதட்டம், அர்த்தமே இல்லாத வேகம், இதனால் எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. பிரச்சனைகளைத்தான், அதே போல் மற்றவங்ககிட்ட பகையைத்தான் கொண்டு சேர்த்து. அதுக்காகத்தான் சித்தர்களுடைய வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு, இதெல்லாம் நாங்கள் போகிறக்கு நேரம் இல்லை. பேசாமல் வீட்லேயே அமர்ந்து மெடிடேஷன் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. பிள்ளைகள் வகையில் அனுகூலங்கள் இருக்கும். மனைவி வகையில் திருப்தியற்ற தன்மைகள் தென்படும். உடல் ரீதியாக சில பல சலனங்களை ஏற்படுத்தும். மனதுக்கு சலனங்கள் ஏற்படுத்துவது 8ஆம் இடத்தை பாதிப்பு கொடுக்கும். 8ஆம் இடங்கிறது மகர ராசிக்கு 8ஆம் இடம் சிம்மம் ஆட்டோமேட்டிக்காக மரண பயம் இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் எதிர்பாராத சில பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாயார் வகையை பொறுத்த வரைக்கும் தாயார் வகையில் நோய்வாய்ப்படுவதற்குண்டான வாய்ப்புகள். தகப்பனார் வகையை பொறுத்தளவுக்கு சும்மா அங்கேயும் போவார் வருவார், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான பெரிய பிரயோஜனப்படுற மாதிரி இருக்க மாட்டார். தொந்தரவுகள் இருக்காது. குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கும். ஆனால் கிரகங்கள் செய்கின்ற வேலையினால் குலதெய்வங்கள் சில நேரங்களில் எந்த வேலையும் செய்யாது. கிரகங்கள் செய்கின்ற வேலையை தவிர்ப்பதற்காகத்தான் சித்தர்கள் வழிபாடு, மகான்களினுடைய தரிசனம், இதெல்லாம். அதே போல் சித்தபுருஷன்னா சித்தபுருஷர் வரிசையில் முதல்ல இருக்கக்கூடியவரே சுப்பிரமணியர் தான். அவரையும் கூட வணங்கலாம். அவரை வணங்கினீங்கனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் போகும். அதே போல் உங்களுக்கு தனவரவு, பணவரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதில் குழப்பங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா வேலை செய்ய முடியாது, வியாபாரம் பார்க்க முடியாது, உத்தியோகம் பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் பார்த்து தகுந்த மாதிரி நடந்துக்கு. நன்றி, வணக்கம்.